ஹலோ மை டியர் கியூட்டி பாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வந்து நான் லாட் ஆஃப் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷ்னர். ஸோ எனக்கு மாமா இடத்துல வந்து டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கவே பிடிக்காதுன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் என்னோட தாட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து செருப்பால் அடித்த மாதிரி அவங்க வந்து இந்த ப்ராடக்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஐ டோட்டலி லவ் திஸ். ஸோ நான் வந்து கீழே வந்து போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் அ ட்ரை ரோஸ்மேரி லீவ்ஸ். ஸோ இதை நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ இந்த ஸ்மெல் இந்த கண்டெய்னரில் அதாவது இந்த கண்டிஷ்னர்லேயும் எனக்கு வந்து மைல்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ விச் மீன்ஸ் தே ஜஸ்ட் ஆட் 1% or 2%, ஐ டோன்ட் நோ ஹவு மச் பர்சன்டேஜ் தே ஆர் ஆடிங் இன் திஸ். பட் அவங்க வந்து ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அண்ட் தட் க்ரீம் கிவ்ஸ் ஸோ ஸ்மூதி, ஒரு மாதிரி பட்டரி மாதிரி இப்படி கையில் போட்டதும் லைக் அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகும். அண்ட் நீங்கள் தண்ணியில் வச்சு அதை கழுவணும்னு நினச்சா கூட ஒரு 5 times நீங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இட்ஸ் ஜஸ்ட் கம்ஸ் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஃபிங்கர். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பட்டரி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப திக்கான ஒரு சாலிடரியான ஒரு கண்டிஷ்னர் மாதிரி சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷ்னருக்கும் ரோஸ்மேரிக்கும் சம்மந்தம் இல்லை தான். ஸோ டு பி ஃப்ராங்க், பிகாஸ் ரோஸ்மேரி வந்து நல்ல ரூட்டில் போடணும். ஸோ கண்டிஷ்னர் வந்து டோன்ட் டூ தேட், ஓகே? ஸோ இல்லைனா வந்து அவ்வளோதான், நான் பயங்கர கடுப்பாடுவேன். ஸோ கண்டிஷ்னர் வந்து உங்கள் வந்து ரூட்டில் நீங்கள் போடவே கூடாது. அது வந்து ரோஸ்மேரி கண்டிஷ்னராக இருக்கட்டும், ஸோ ஆனியன் சீட் ஆயில் கண்டிஷ்னராக இருக்கட்டும், எந்த எவனாக வேணா இருக்கட்டும், ஸோ அவனை நீங்கள் வந்து கண்டிஷ்னரை வந்து நீங்கள் ரூட்ஸில் போட்டிங்க அப்படின்னா தட்ஸ் லீட்ஸ் டு ஹேர் ஃபால். ஸோ டோன்ட் டூ தேட். ஸோ அதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. ஸோ ஒரு அட்வர்டைசிங் எலமெண்ட்டுக்காக, பீப்புள் அட்ராக்டிவ் எலமெண்ட்டுக்காக அவங்க வந்து ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷ்னர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் திஸ் கண்டிஷ்னர் இஸ் டோட்லி ஒர்த் இட் கைஸ். ஓ மை காட், ஐ ரியலி லவ் திஸ் ஸ்மெல். அதோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், இதோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், எவ்ரிதிங் நாட் ஓவர் டூ, ஓகேவா? எதுவுமே பெருசாக வந்து போட்டு அரைச்சி வந்து தும்சம் பண்ணாமல் தே ஜஸ்ட் மேட் இட் வாட் வி வாண்ட், அந்த மாதிரி வச்சு மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் கூட வந்து 350 rupees, ஓகே? ஸோ 350 rupees ஃபார் 250 ml வந்து ரொம்பவே ஓகேவான ஒன்று தான். ஸோ உங்களுக்கு தாராளமாக வந்துட்டு கண்டிஷ்னர் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி த்ரைஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு 3 months கிட்ட, 3.5 months கிட்டேயே வரும், 3 or 4 months கிட்டேயே வரும். ஸோ அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து இதில் வந்து ஃபெனல் சீட்ஸ் யூஸ் விச் மீன்ஸ் தட் அந்த ஐயோ மறந்துடுச்சே அந்த சீடு, ஓ மை காட், உளுந்து அந்த ஒரு இந்த சீடு வந்து இட்ஸ் லைக் மேத்தி தானாவா, லைக் ஏதோ தமிழில் ஒரு நல்ல பேர் வருமே, ஐயோ தண்ணியில் போட்டு கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சீடும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீடே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சிக்குன்னு அரைச்சி போட்டால் ஒட்டும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் அ கண்டிஷ்னராக இது வந்து டோட்லி ஒர்த் த ஹைப் அண்ட் டோட்லி ஒர்த் இட். ஸோ இது வந்து ஹேர் ஃபால்ஸை லீட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பில் போடாத வர ஹேர் ஃபால் வராது. ஸோ ஸ்கேல்பில் போட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வரும். தட்ஸ் அப் டு யுவர் மிஸ்டேக், ஓகே? ஸோ டோன்ட் பிளேம் எனி அதர் ப்ராடக்ட். ஸோ டோன்ட் டூ தட் டூ. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஐ கிவ் தட் 4.9 ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 டு திஸ் ப்ராடக்ட். ஸோ மாமாயத்தில் ஒன்று உருப்படியாக இருக்குது அப்படின்னா அது இந்த செல்லக்குட்டி தான். ஸோ இவனை வாங்கி பயனடைங்க நண்பர்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ ப்ளீஸ் subscribe my channel. So bye.